வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் தகுதிகான் மருத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில். மொனராகலை படல்கும்பர பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை அடுத்து அந்த பகுதிக்கு மேலதிக போலீஸ் குழுக்கள் 2 அனுப்பி வைப்பு. லிபியாவில் நிலை கொண்டுள்ள கிளர்ச்சியாளர்களை இலக்கு வைத்து வான் தாக்குதல்களை நடத்தவுள்ளதாக அமெரிக்கா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். 6 கோரிக்கைகளை முன்வைத்து தகுதிகான் மருத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் நாடெங்கிலும் உள்ள வைத்தியசாலைகளில் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். சிறுவர் வைத்தியசாலை, மகப்பேற்று வைத்தியசாலை மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலையின் ஊழியர்களை தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைத்துக் கொள்ளவில்லை என தகுதிகான் மருத்துவ சேவை தொழிற்சங்கத்தின் ஒன்றிணைந்த குழுவின் பிரதம செயலாளர் சமன் ஜெயசேகர நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்கள், மருந்தாளர்கள் உட்பட 5000க்கும் அதிகமானவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைந்துள்ளதாக தகுதிகான் மருத்துவ சேவை தொழிற்சங்கத்தின் ஒன்றிணைந்த குழுவின் பிரதம செயலாளர் சமன் ஜெயசேகர கூறினார். தொழிற்சங்க நடவடிக்கையால் மருந்து விநியோகத்தில் உட்பட வைத்தியசாலைகளில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சுகாதார அமைச்சர், அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் இணக்கப்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என சமன் ஜெயசேகர தெரிவித்தார். கடந்த ஜூலை மாதம் 6 மாதங்களில் தகுதிகான் மருத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் ஒருநாள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. மொனராகலை படல்கும்பர பகுதியில் மேடையொன்றை அமைத்துக் கொண்டிருந்த மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்கள் மீது இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பொல்லுகளுடன் வருகை தந்த குழுவினர் தமது ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக மக்கள் விடுதலை முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 உட்பட சிலர் காயமடைந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். மக்கள் விடுதலை முன்னணி இன்று ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்திற்கு அமைக்கப்பட்ட மேடைக்கு சேதம் விளைவித்த குழுவினர் ஆதரவாளர்களை தாக்கியதாக தகவல் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் குறித்த குழுவினர் தாக்குதல் நடத்துவதற்கு வருகை தந்ததுடன் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாகவும் மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் வினவிய போது தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்களை வெளியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதற்கமைய துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதா என்பது தொடர்பில் விசாரணை இடம்பெறுவதாகவும் சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுவதாகவும் அஜித் ரோஹன் தெரிவித்தார். இந்த சம்பவத்தின் பின்னர் 2 மேலதிக போலீஸ் குழுக்கள் படல்கும்பர பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். தாக்குதல் சம்பவம் தொடர்பில் படல்கும்பர போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தாக்குதல் நடத்தியவர்களை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அஜித் ரோஹன தெரிவித்தார். நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. நாரமல ரம்பாவிப வீதியில் சியமலா கஸ்கோட்டுவ பகுதியில் இன்று முற்பகல் 8:45 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். லொரியும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கலப்பிட்டமாடு பகுதியிலிருந்து தந்திரிமலை அலாயபத்துவ நோக்கி பயணித்த லொரி வீதியை விட்டு விலகி மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்ததோடு டிப்பர் வாகனத்தில் பயணித்த 4 காயமடைந்துள்ளனர். எதிர்வரும் சில நாட்களுக்குள் நாட்டின் சில பகுதிகளில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை வரையான கடற்பகுதிகள் மற்றும் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலனறுவை மாவட்டத்தில் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாவட்ட செயலாளர் நிமல் அபிசேரி தெரிவித்தார். புலனறுவை மாவட்டத்தில் இதுவரை 2,03,000க்கும் அதிகமானவர்கள் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வறட்சி காரணமாக அனுராதபுரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மானியம் வழங்கும் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட செயலாளர் மஹிந்த செனவிரத்ன தெரிவித்தார். நீர்மின் உற்பத்தி 51% அதிகரித்துள்ளதாக மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் செனஜித் தாஸ் நாயக்க தெரிவித்தார். இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் 80% காணப்பட்ட அனல் மின் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளதால் பெருமளவிலான செலவினங்களை கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாக மின்சார சபை தெரிவிக்கின்றது.
இதேவேளை லக்ஷபான காசல்ட்ரி கெனியன் மற்றும் மௌசாகலை நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் தற்போது உயர்வடைந்துள்ளது. 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கினை 80 ரூபாய் கட்டுப்பாட்டு விலைக்கு கொள்வனவு செய்யும் திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தில் இதுவரையில் சுமார் 1 லட்சம் கிலோகிராம் உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. பதுளை, வெலிமடை, கேப்பட்டிபுலம் மற்றும் உவபர்ணகம் ஆகிய பகுதிகளில் சதோச விற்பனை நிலையங்களூடாக உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யப்பட்டு வருகின்றது. இதேவேளை அறுவடை நிறைவு பெறும் வரையில் உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக சதோச நிறுவனத்தின் தலைவர் நலிந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டார். புத்தளம் சாலியவ வீரக்குளிய சோலை வன பகுதியில் சட்டவிரோத மண்ணகழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 4 புத்தளம் வன பாதுகாப்பு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தளம் வன பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. மண்ணகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட பெக்கோ இயந்திரம் உட்பட 3 டிப்பர் வாகனங்களும் வன பாதுகாப்பு அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாதுகாப்பற்ற கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த வேளையில் கிணற்றில் வீழ்ந்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புரளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் உத்தியோகத்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொக்கநல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இப்பாகமோ இவ்வளவு பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இலங்கை இந்திய மீனவர்களின் பேச்சுவார்த்தை இம்மாத இறுதியில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரு நாட்டு மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அதிகாரிகள் மட்ட பேச்சுவார்த்தை எதிர்வரும் 29ஆம் தேதி டெல்லியில் இடம்பெறவுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய இலங்கை அதிகாரிகள் கலந்து கொள்ளும் இந்த பேச்சுவார்த்தையில் மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு திட்டம் ஒன்று எட்டுவதற்கு எண்ணியுள்ளதாக மீனவ பிரதிநிதிகள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை இம்மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் இலங்கை கரையோர பகுதியில் கடுங்காற்று வீசக்கூடும் என்பதால் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது படகுகளுக்கு சேதம் ஏற்படக்கூடும் என தமிழக மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயத்தினை கருத்தில் கொண்டு தமது படகுகளை இம்மாத இறுதிக்குள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்று ஆரம்பமாவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. 34 மத்திய நிலையங்களில் நடைபெறும் மதிப்பீட்டு பணிகள் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார கூறினார். விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கு 328 குழுக்களைச் சேர்ந்த 5200 உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளின் முதற்கட்டம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. 2ஆம் கட்டம் 14ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையும், 3ஆம் கட்டம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையும் இடம்பெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டார். திருகோணமலை கோமரன் கடவள பகுதியில் உள்ள குழியொன்றினுள் தவறி விழுந்த பெண் யானையையும் அதன் குட்டியையும் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளன. கோமரன் கடவள புலிகண்டி குளம் பகுதியில் உள்ள குழி ஒன்றிற்குள் பெண் யானை ஒன்றும் அதன் குட்டியும் விழுந்துள்ளன. நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ராணுவ வீரர்களும் திருகோணமலை வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மணி நேர முயற்சிகளின் பின்னர் பெண் யானையையும் குட்டி யானையையும் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் பெண் யானை குட்டி யானை தனியாக விட்டுவிட்டு காட்டுக்குள் அலைந்து திரிகின்றுள்ளது. பிரிந்து சென்ற பெண் யானை வரும் வரையில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் காத்திருந்தனர். இருப்பினும் பெண் யானை திரும்ப வரவில்லை. ராணுவ அதிகாரிகளால் குறித்த குட்டி யானை திரித்தல வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடபகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமனாறு சொல்லச்சந்நிதி முருகன் கோவிலின் வருடாந்த மகோத்சவம் நேற்று ஆரம்பமாகியது. அன்னதான கந்தனின் வருடாந்த மகோத்சவம் நேற்றிரவு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. தொடர்ந்து 16 நாட்கள் நடைபெறவுள்ள வருடாந்த உற்சவத்தில் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பூங்காவன திருவிழாவும், 7ஆம் தேதி சப்பர திருவிழாவும், 8ஆம் தேதி தேர் திருவிழாவும் இடம்பெறவுள்ளன. தேர் திருவிழாவில் சந்நிதி முருகனின் அருள் வேண்டி நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் அலை கடலென திரள்வர். தொன்மையான வரலாற்று பெருமைகளை கொண்ட சந்நிதி முருகனுக்கு கதிர்காமத்தை போன்று வாய் கட்டி பூஜை செய்வது இன்னும் வழக்கத்தில் உள்ளது.
யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடபகுதி மக்களின் அடிப்படை தேவை இன்றும் பூர்த்தி செய்யப்படவில்லை. முல்லைத்தீவு மக்கள் எதிர்நோக்கியுள்ள பல பிரச்சினைகளில் வீதி பிரச்சினையும் ஒன்றாகும். அது குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது. முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட செம்மலை கிராமமே இது. இந்த மக்களின் அவசிய தேவைகளில் ஒன்றாக விளங்கும் வீதிகளின் நிலை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. சுமார் 6 கிலோமீட்டர் நீளமான இந்த கிராமத்தின் உள்ளக வீதி குன்றும் குழியுமாய் போக்குவரத்திற்கு ஒவ்வாத நிலையில் காணப்படுகின்றது. தமது நாளாந்த செயற்பாடுகளுக்கு இந்த வீதிகளை பயன்படுத்துவதன் மூலம் தாம் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குவதாக இந்த பகுதி மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். 2010 ஆண்டு 7ஆம் மாதம் மீள்குடியேற்றம் வந்த நாங்கள் அதுக்கப்புறம் நமது கிராமத்தின் உள்ள வீதிகள் அனைத்தும் முற்றாக சேதமடைந்த நிலையில் உள்ளது. மக்கள் பிரயாணம் செய்வதற்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது. ஆகவே இது சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு நாங்கள் செம்மலை மக்கள் சார்பாக கொண்டு வரோம். எங்களோட வீதிகளையும் உங்களோட பார்வைக்கு இந்த சக்தி டிவி மூலமாக காண்பிக்கப்படும். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு எமது வீதிகளை புனரமைத்து மக்களின் பிரயாணத்துக்கு ஒரு ஏதுவான நடவடிக்கை எடுத்து தருமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பாதையை பயன்படுத்தி பிரயாணங்களை மேற்கொள்ளும் வாகனங்கள் விபத்துக்களை எதிர்கொள்ள நேரிடுவதாக இந்த வீதியை பயன்படுத்தி பயணிப்போர் சுட்டிக்காட்டுகின்றனர். தொழில் நிமித்தம் இந்த வீதியை பயன்படுத்துவோர் மாத்திரமின்றி பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களும் இந்த பாதையால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். 4 வருஷம் ஆயிட்டு. அப்போ எங்க வீதிகள் எல்லாம் கிடாங்கும் பள்ளமா கிடாக்கு. எங்களுக்கு இதுகள் செய்யறது பெரிய கஷ்டமா கிடாக்கு. மழை காலங்களில் இந்த வீதி மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதோடு இந்த வீதியால் பயணிக்கும் வாகனங்களும் வீதியில் தாழும் நிலை காணப்படுகின்றது. அதிகாரிகளின் கவனம் மறுக்கப்பட்டு வரும் நிலையில் மக்கள் தாமாகவே முன்வந்து வீதிகளின் திருத்த வேலைகளை மேற்கொள்வதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது. இப்ப தற்போதைக்கு எங்களோட இதால முயற்சியால பூரமைச்சு கொண்டிருக்கோம். இதை நல்ல சீரான நிலையில செய்து தருமாறு உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனினும் உரிய தரப்பினர் இந்த விடயம் தொடர்பில் உரிய அவதானம் செலுத்த வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.